Hi, hello and welcome to VAJ Home Bakers. இன்னைக்கு வீடியோவில் 2 ரெயின்போ கேக்கோட டெக்கரேஷன்ஸ் பார்க்கலாம். இதில் நான் ரெசிபி எதுவும் இன்க்ளூட் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நான் ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்க்காதவங்களாக இருந்தால் போய் பாருங்கள். ஸோ வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிப் பேட்டர்னில் உள்ள ஒரு ரெயின்போ தீமில் டெக்கரேஷன் செய்யலாம். ஸோ இது கேக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரெயின்போ தீம்லேயே தான் அந்த ரெசிபியை நான் செய்திருக்கேன். 1.5 kg டால் கேக்கில் செய்திருக்கேன். இந்த கேக்குக்கு வந்து நான் க்ரம் கோட்டெல்லாம் கொடுத்து நான் செட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதில் வந்து ஐசிங்லேயும் தான் நான் உங்களுக்கு வீடியோ காமிக்க போகிறேன். ஸோ ஒரு டீட்டெயில்டு ஐசிங் வீடியோ நிறைய கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. எனக்கு வந்து மேக்ஸிமம் இந்த மாதிரி டால் கேக் செய்கிறது தான் ஆர்டர் வரும். அந்த ஷார்ட் நம்ம நார்மல் 8 inch டின்னில் நார்மல் ஹைட்டுக்குள்ள கேக்ஸ் வந்து எனக்கு அந்தளவு ஆர்டர் கிடைக்காது, ரேராக தான் இருக்கும். மோஸ்ட்லி நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு ரிக்வெஸ்டட் வீடியோஸ் ஏதாவது கேட்கும்போது ஆல்ரெடி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னா நான் உங்களுக்கு உடனே நான் போஸ்ட் பண்ணிடுவேன். ஸோ ரெக்கார்ட் பண்ணி வைக்கல அப்படிங்கும்போது தான் அது வந்து எப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்குதோ நான் அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறது வழக்கமாக. டால் கேக்கோட ஐசிங் வீடியோஸ்னால் நான் நிறைய ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு அது போதும் அப்படின்னா அது எப்படி ஐசிங் பண்ணுங்கிற டீட்டெயில்டு வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். அப்படி இல்லை நார்மல் கேக்கோட ஐசிங் வீடியோஸ் தான் வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்கு சான்ஸ் கிடைக்கும்போது நான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். அது மாதிரியே கண்டினியூஸாக மேக்ரோன்ஸ் ரெசிபி வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க. நான் அது வந்து ரெசிபி வீடியோவாக ஆல்ரெடி எதுவுமே ரெக்கார்ட் பண்ணி வைக்கலை. பட் இப்போது ரீசெண்டாக எனக்கு பார்ட்டி ஆர்டர்ஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் என்ன ஆச்சுன்னா எங்களுக்கு இங்கே கொஞ்சம் நல்ல ரெய்னி சீசனாக இருக்குது. அந்த டைமில் வந்து மேக்ரோன்ஸு செய்கிறது அவ்வளவு சேஃபாக இருக்காது, ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஃப்ளாப் ஆயிரும் இந்த ரெய்னி சீசனில் மேக்ரோன் செய்கிறது. ஸோ நான் வந்து இந்த கிளைமேட் கொஞ்சம் நார்மலானதுக்கப்புறமா கண்டிப்பாக பார்ட்டி ஆர்டர்ஸ் எதுவும் வரலைனாலும் நான் மேக்ரோன்ஸ் ரெசிபி கண்டிப்பாக செய்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுவேன். ஸோ கேக்குக்கு நல்லா நீட்டாக ஐசிங் முடிச்சு எடுத்தாச்சு. நீ அதுக்கப்புறமா இந்த ஸ்ட்ரிப் பேட்டர்ன் வந்து எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாம். நான் இந்த மாதிரியான ஒரு ஸ்கிராப்பர் எடுத்திருக்கேன். ஸோ இந்த ஸ்கிராப்பரில் பார்த்தீங்கன்னா 2 சைஸில் உள்ள ஸ்ட்ரிப் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப குட்டியாக இருக்கும், ஒன்று வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருக்கும், ஒரு மீடியம் சைஸுக்கு இருந்தமாக இருக்கும். ஸோ அந்த மீடியம் சைஸுக்குள்ள ஸ்ட்ரிப் பேட்டர்ன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த ஸ்கிராப்பரை நம்ம வெர்டிக்கலாக பிடிச்சிருக்கணும். சரிக்கையெல்லாம் எதுவும் கூடாது, அப்படின்னா அந்த லைன் வந்து மாறிடும். ஸோ வெர்டிக்கலாக பிடிச்சிட்டு நம்ம இந்த டேன் டேபிளை ரொட்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ இந்த ஸ்கிராப்பரில் பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஒவ்வொரு லைனாக அந்த க்ரீமை வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம். ஸோ அந்த க்ரீம் வந்து கரெக்டாக நம்ம வந்து க்ரம் கோட் முடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த கேக்கோட அந்த சர்ஃபேஸ் தெரிகிற அளவுக்கு க்ரீமை வந்து நல்லா நீட்டாக ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். இனி வந்து அந்த ஸ்ட்ரிப் கேப்பில் வந்து ரெயின்போ கலர்ஸில் உள்ள க்ரீம் தான் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த கேக்குக்கு எடுத்து அதே 6 கலர்ஸ் தான் அந்த க்ரீம்லேயே நான் எடுத்துக்க போகிறேன். ஸோ வந்து நம்ம ஒவ்வொரு கலருக்கும் கொஞ்சம் க்ரீமே போதும், ஏன்னா அந்த ஸ்ட்ரிப்பு வந்து ரொம்ப குட்டியாக தானே இருக்குது, கொஞ்சம் க்ரீம் போதும். ஸோ நான் வந்து 6 பவுல்ஸ்லையா கொஞ்சமாக க்ரீம் தனியாக எடுத்து ஒவ்வொரு கலரையாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒவ்வொரு கலராக மிக்ஸ் பண்ணதுமே பைப்பிங் பேக்கில் அந்த க்ரீமை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதை போலவே 6 கலர்ஸில் உள்ள க்ரீமை பைப்பிங் பேக்ஸில் எடுத்திருக்கேன். இந்த ஸ்ட்ரிப் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நம்ம பைப்பிங் பேக்கில் சின்ன ஹோல் போட்டால் போதும். ஸோ அந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிப்போட கேப்லேயுமே நம்ம ரெயின்போ கேக்குக்கு என்ன கலர் கொடுத்துருக்கோமோ அதே கலர்ஸ் வந்து அந்த சேம் ஆர்டர்லேயே வந்து நான் கொடுத்துருக்கேன். இனி இதுக்கு மேலே ஒரு ஸ்க்ராப்பர் யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துடலாம். ஸோ ஸ்க்ராப்பரை இந்த மாதிரியாக அந்த க்ரீமுக்கு மேலே வச்சுட்டு டேன் டேபிளை ரொட்டேட் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்க்ராப்பரை நல்லா நீட்டாக தொடச்சதுக்கு அப்புறமா தான் மறுபடியும் கேக்கில் ஸ்க்ராப்பரை யூஸ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா இந்த கலர்ஸ் எல்லாமே ஒன்றுக்கு மேலே ஒன்றா ஃபுல்லாகவே எல்லாம் மிக்ஸ் ஆகி கிடச்சிரும். இந்த மாதிரி நல்ல நீட்டான லைன்ஸ் கிடைக்காது. இப்போ செய்தது மாதிரியே நமக்கு அந்த கலர்ஸ் எல்லாம் அந்த லைன்ஸ் நல்லா கிளியராக நீட்டாக கிடைக்கிறது வரைக்கும் ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஸ்ட்ரிப் பேட்டர்ன் செய்யும்போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம டபுள் கலர் செய்யறோம் அப்படின்னா அந்த கலர்ஸ் வந்து மிக்ஸ் ஆகாம இருக்கிறது மாதிரியா பாத்துக்கணும். லாஸ்டா பேலட் நைஃப் வச்சுட்டு இந்த டாப்ல எக்ஸஸா இருக்கக்கூடிய க்ரீமை ஸ்லோவா வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஐசிங் முடிச்சதும் கேக் போர்டில் இருக்கக்கூடிய க்ரீமை இந்த மாதிரி ப்ரஷ் இல்லைன்னா டிஷ்யூ பேப்பர் ஏதாவது யூஸ் பண்ணி நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இனி கேக்குக்கு மேலே இந்த எல்லா கலர்ஸ்லேயுமா சேர்த்து நம்ம பைப்பிங் பண்ணிக்கலாம். அந்த மல்டி கலர் பைப்பிங் மாதிரியாக நம்ம செய்து எடுத்துக்கலாம். ஸோ வந்து இந்த ஸ்ட்ரிப் பேட்டர்ன் கொடுக்கறதுக்கு வந்து ஒவ்வொரு பைப்பிங் பேக்கில் க்ரீம் எடுத்துட்டோம்ல, அதே க்ரீம் தான், அதில் வந்து ஹோல் எதுவுமே பெருசு பண்ணலை, அதே பைப்பிங் பேக் தான் எடுத்திருக்கேன். ஸோ என்ன பண்ணலாம்னா அந்த க்ரீம் எல்லாம் கொஞ்சம் பல்ஜாக இருக்கிற மாதிரி இருக்கிறத வந்து நம்ம கை வச்சு ப்ரெஸ் பண்ணி இந்த மாதிரி தட்டையாக ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி செய்து எடுத்துக்கலாம். இது வந்து பைப்பிங் பண்ணுறதுக்கு பெரிய நாசில், அதே மாதிரியே
ஒரு பெரிய பைப்பிங் பேக் எடுத்திருக்கேன். நான் எடுத்திருக்கிற அந்த நாசலோட நம்பர் வந்து 856. நீங்க வேணும்னா அந்த 1M 2D இந்த மாதிரி நம்பர்ஸ்ல கூட எடுத்துக்கலாம். இந்த 6 கலர்ஸ்ல உள்ள க்ரீம் வந்து எடுத்திருக்கிறது மீடியம் சைஸ்ல உள்ள பைப்பிங் பேக். ஸோ இது எல்லாத்தையுமே சேர்த்து அது வந்து லார்ஜ் சைஸ் பைப்பிங் பேக் உள்ளால வச்சுக்கலாம். ஸோ இது வந்து பைப்பிங் பேக் உள்ள வைக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த 6 கலர்ஸோட அந்த டிப்பு பார்த்தீங்களா எல்லாமே ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இந்த செட்டிங்ஸ் கரெக்டாக முடிச்ச உடனே நம்ம வந்து டேரெக்டாகவே கேக்குக்கு மேலே அப்ளை பண்ணக்கூடாது. இப்படி நம்ம வெளியில் ஒரு ரஃபாக ஒன்று செய்து பார்க்கணும். அப்போ தான் அந்த 6 கலர்ஸும் சேர்ந்து வருதா தனியாக வருதா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ கரெக்டாக இப்போ ஃபர்ஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஃபஸ்ட்டு 2 கலர் தான் வருது அப்படின்னா கொஞ்சம் டைம் கூட ப்ரெஸ் பண்ணோன்னா அந்த 6 கலர்ஸும் சேர்ந்து வரும். அதுக்கப்புறமா தான் நம்ம கேக்குக்கு மேலே வந்து பைப்பிங் பண்ணிக்கணும். இப்போ பார்த்தீங்களா நான் செய்கிறது மாதிரியா இந்த மாதிரி இந்த பைப்பிங் பேக்கை அந்த க்ரீமுக்கு மேலேயா அப்படி ரொட்டேட் பண்ணி செய்து கேக் ஃபுல்லாகவே செய்து எடுத்துக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி டபுள் கலர் ட்ரிபிள் கலர்லாம் பைப்பிங் செய்யணும்னா சேம் மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த பைப்பிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுமே இந்த கேக்கை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் போல், அதாவது நம்ம இந்த க்ரீம் ட்ரிப் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணி எடுக்கிறது வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் இந்த கேக்குக்கு ட்ரிப் கொடுக்கறதுக்காக ஒரு 50 கிராம்ஸுக்கு ஒயிட் காம்பவுண்டும் 25 கிராம்ஸ் அளவுக்கு விப்பிங் க்ரீம் எடுத்து டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்து இப்போ ட்ரிப் கொடுத்ததுக்கு அப்புறமா அதுக்கு மேலே அந்த பைப்பிங் ஒர்க் பண்ணியிருக்கலாமே அப்படின்னு உங்களுக்கு டவுட் இருக்கும். நம்ம ட்ரிப் கொடுக்கும்போது அதில் சைடில் வந்து கனாச்சி எப்படியும் சாக்லேட் கனாச்சியில் படுதானே செய்யும். ஸோ அதுக்கு மேலே நம்ம பைப்பிங் கொடுக்கும்போது க்ரீம் அதில் வந்து ஒட்டாது, இலகி வந்துடும், அதில் நிற்காது. அதனால தான் நான் அந்த பைப்பிங் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ட்ரிப் கொடுத்துக்க போகிறேன். ஸோ நான் வந்து ட்ரிப்போட கலர் வந்து ஒயிட் கலர் தான் கொடுத்துக்க போகிறேன். அதுக்காக ஒயிட் ஜெல் கலர் வந்து நான் அந்த ஒயிட் சாக்லேட் கனாச்சியை கூட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஒயிட் காம்பவுண்ட் கனாச்சியை வந்து நம்ம வந்து டைரெக்டாக ட்ரிப் கொடுத்துக்கலாம். ஆனால் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா அது ஒயிட் கலராக நமக்கு அந்த ப்ரொஜெக்ட் ஆகி தெரியாது, ரொம்ப டிரான்ஸ்பரண்டாகவே இருக்கும். அதனால தான் இந்த ஒயிட் ஜெல் கலர் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒயிட் காம்பவுண்ட் கனாச்சியை ஒரு ஸ்மால் சைஸ் பைப்பிங் பேக்கில் எடுத்துக்கலாம். ஸோ அதோட டிப்பை வந்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு அந்த நம்ம மேலே பைப்பிங் கொடுத்தோம் இல்லையா அதோட சைட்லையா இந்த மாதிரியே ட்ரிப் கொடுத்து விட்டுக்கலாம். இப்போ நார்மலாக அந்த ட்ரிப் டிசைனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு ட்ரிப்போட ஹைட்டு நமக்கு கொஞ்சம் வேரியேஷன் இருந்துச்சுன்னா தான் பார்க்க நல்லாயிருக்கும். எல்லா ட்ரிப்புமே ஒரே ஹைட்டில் இருக்கிறத விடவும் கொஞ்சம் இந்த ஏறி இறங்கி இருக்கிறது பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஒன்று விட்டு ஒன்று ஒவ்வொரு ட்ரிப்லேயுமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட அந்த கனாச்சேவை வந்து நான் ட்ரிப் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா அந்த ஒரு லென்த் டிஃப்ரென்ஸ் தெரியுது பார்த்தீங்களா, இந்த மாதிரியாக நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதோட நம்ம பைப்பிங் கொடுத்தோம்ல அதோட சென்டர்லையா கொஞ்சம் சுகர் ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து நான் போட்டிருக்கேன். அவ்வளோதான், டெக்கரேஷன் ஒர்க்ஸ் எல்லாமே முடிஞ்சாச்சு. ஸோ இந்த கேக்குக்கு டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விப்டு க்ரீம்லையும் அப்புறமா என்னது சாக்லேட் கனாச்சாவும் யூஸ் பண்ணி தான் செய்திருக்கேன். நெக்ஸ்ட் செய்ய போகிற கேக் பார்த்தீங்கன்னா விப்டு க்ரீமும் அப்புறமா கொஞ்சம் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி உள்ள டெக்கரேஷன்ஸ் உள்ளதை நான் காமிக்க போகிறேன். இந்த கேக் பார்த்தீங்கன்னா 1.5 kgல ரெட் வெல்வெட் கேக் கேட்டிருந்தாங்க. அது வந்து 2 டயராக வேணுங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ நான் பாட்டம் டயரில் 8 இன்ச் டின்னில் 1 kgயும் டாப் டயரில் 6 இன்ச் டின்னில் 1/2 kgயும் அந்த மாதிரியாக நான் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த கேக்குக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஐசிங்லேயும் தான் காமிக்கிறேன். ஏன்னா க்ரம் கோட்டல் ஆல்ரெடி முடிச்சு நான் செட் பண்ணி எடுத்தாச்சு. ஏன்னா இப்போ நீங்கள் கேட்கலாம் உள்ள கேக் ரெயின்போ கேக் இல்லை ஆனால் ரெயின்போ டெக்கரேஷனே அப்படிங்கிற மாதிரியே கஸ்டமர் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. ரெட் வெல்வெட் ஃப்ளேவர் போதும், ஆனால் டெக்கரேஷன் மட்டும் ரெயின்போ கேக் டெக்கரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த பாட்டம் டயருக்கு அதாவது அந்த 8 இன்ச் கேக்கு வந்து நான் ஃபுல்லாகவே பிங்க் கலர்லையா ஐசிங் கொடுத்துருக்கேன். செகண்ட் டயரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டபுள் கலர்லேயே ஐசிங் பண்ணியிருக்கேன். கேக்கோட பாட்டமில் வயலட் கலர் க்ரீமில் ஒரு 2 லைன்ஸுக்கு க்ரீம் அப்ளை பண்ணி எடுத்திருக்கேன். கேக்கில் பேலன்ஸ் போர்ஷன் ஃபுல்லாகவே எல்லோ கலர் அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ வந்து இந்த கலர்ஸ் தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படின்லாம் கிடையாது. நான் சும்மா ரேண்டமாக ஒரு 3 கலர்ஸ் கொடுத்தேன், அவ்வளோதான். ஸோ இந்த டபுள் கலருக்கு பார்த்தீங்களா இது வந்து ஐசிங் கொடுக்கும்போது நான் என்ன ஜஸ்ட் அது மிக்சடாக இருக்கிறது மாதிரி தெரியணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்கேன். இல்லாமல் அந்த டபுள் கலரும் செப்பரேட்டாக நம்ம லாஸ்ட் கேக்கு பண்ணோம்ல அந்த மாதிரியெல்லாம் தெரிகிறது மாதிரி கொடுக்கல. 2 கலரும் மிக்சடாக இருக்கிற மாதிரியே தான் ஐசிங் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி டபுள் கலர்லாம் ஐசிங் பண்ணும்போது இப்படி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் நீங்கள் ஃபஸ்ட்டு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஓரளவுக்கு நல்ல ப்ராக்டிஸ் ஆனதுக்கு அப்புறமா 2 கலரும் மிக்ஸ் ஆகாமல் எப்படி ஐசிங் பண்ணுங்கிறத ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இனி வந்து ஃபாண்டன்ட்டில் ரெயின்போ செய்து எடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து ஒயிட் கலர் ஃபாண்டன் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் சிஎம்சி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ ஃபாண்டன் வந்து நம்ம இந்த மாதிரி சிஎம்சி கூடயோ இல்லை கலர் கூடயோ மிக்ஸ் பண்ணும்போது கையில் ஒட்டுது அப்படின்னா ஒட்டி பிடிக்குதுன்னா என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் எடுத்து கையில எல்லாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஃபாண்டனை மிக்ஸ் பண்ணோன்னா கையில் வந்து ஒட்டி பிடிக்காது. கமெண்ட்ஸில் யாரோ கேட்டிருந்தாங்க, அதாவது கார்ன்ஃப்ளவரா இல்லை ஐசிங் சுகர் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஐசிங் சுகரும் யூஸ் பண்ணலாம், ஆனால் வந்து அதை விடவும் கார்ன்ஃப்ளவர் பெட்டராக இருக்கும் நம்ம சீக்கிரமாக இந்த மாதிரி கையில் ஒட்டி பிடிக்காம எல்லாம் செய்கிறதுக்கு. இனி இந்த ரெயின்போ செய்கிறதுக்கு தேவையான
தேவையான அந்த கலர்ஸுக்கு ஃபாண்டன்ட் நம்ம ரெடி பண்ணி எடுக்கலாம். நான் ஃபஸ்ட்டு வயலட் எடுத்திருக்கேன். இந்த ஒயிட் கலரில் ஜெல் கலர் ஆட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ 6 கலர்ஸுமே ஒயிட் கலர் ஃபாண்டன்ட்டில் மிக்ஸ் பண்ணி நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸ்மால் சைஸில் ஒரு பாட்டில் எடுத்திருக்கேன். இதை சுற்றி தான் அந்த ரெயின்போஸ் வந்து நான் ஃபார்ம் பண்ணி எடுக்க போகிறேன். நான் ஃபஸ்ட்டு ஒரு கலர் ரோல் பண்ணி எடுத்திருக்கேன். நான் செகண்ட் கலர் செய்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த ஃபாண்டன்ட் என்ன பாருங்கள், இந்த மாதிரி நல்ல டியூப் ஷேப்புக்கு கையிலே வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா அந்த ஃபாண்டன்ட் மேட்டில் வச்சுட்டு நம்ம கை வச்சு ரோல் பண்ணால் போதும். வந்து பார்த்தீங்களா, நான் இப்போ செய்கிறது மாதிரியே செய்து எடுத்தால் போதும். நமக்கு நல்ல நீளமாக ஒரு த்ரெட் மாதிரியே செய்து எடுத்துக்கணும். இது வந்து ரொம்ப அழுத்தி பிடிச்சி ரோல் பண்ணக்கூடாது, கொஞ்சம் சாஃப்டாகவே ரோல் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ தான் இந்த மாதிரி த்ரெட் மாதிரியாக கிடைக்கும். இந்த வயலட் கலரில் ரோல் பண்ணி செய்திருக்குல்லையே, அதுக்கு மேலே வந்து கொஞ்சம் எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணலாம். அதுக்கு மேலேயே தான் நான் இந்த ப்ளூ கலரில் உள்ளதை வச்சுக்க போகிறேன். ஒவ்வொரு லேயர் நம்ம அரேஞ்ச் பண்ணும்போதும் அதில் வந்து எடிபிள் க்ளூ அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து எல்லாமே ட்ரை ஆகி ஒரே செட்டாக நமக்கு கிடைக்கும். நான் வந்து ஒரு போர்ட்லேயே அந்த ரெயின்போ வந்து அரேஞ்ச் பண்ணி எடுக்க போகிறேன். அப்போ தான் இதை நம்ம அவனில் வச்சு ட்ரை பண்ணி எடுக்க முடியும். இது மாதிரியே இப்போ ரெயின்போவில் உள்ள பேலன்ஸ் கலர்ஸையும் இந்த மாதிரியாக 1 by 1 அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதில் வந்து 6 கலர்ஸ் தான் எடுத்திருக்கேன். இப்போ உங்களுக்கு 7 கலர்ஸ் வேணும் அப்படின்னா 7 எடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இந்த 6 கலர்ஸையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டம் வந்து ஒரே லெவலுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். டாப் டயர் கேக் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சில் தான் செய்திருக்கிறது. ஸோ அந்த ரெயின்போவோட விட்த்து வந்து 6 இன்ச்சுக்கு உள்ளால் இருக்கிறது மாதிரியாக பார்த்துக்கணும். பாட்டம் வந்து கட் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா அந்த பாட்டில் மார்க்கிங்காக வச்சுருக்கோம்ல, அதை எடுத்துடலாம். ஃபாண்டன் ட்ரை ஆகிறது வரைக்கும் அதை வச்சுருக்கணும்னு தேவையில்லை. பார்த்தீங்களா, ஃபாண்டனில் இந்த மாதிரி ரெயின்போ செய்கிறது ரொம்ப சிம்பிள். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதே சேம் 6 கலர்ஸ்லையுமே பட்டர்ஃப்ளை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு கலர்ஸ்லேயும் 2 பட்டர்ஃப்ளை எடுத்திருக்கேன். அதுக்காக நான் இந்த பட்டர்ஃப்ளை பிளஞ்சர் தான் எடுத்திருக்கேன். இப்போ பேசிக் ஃபாண்டன்ட் கட்டர்ஸ் எல்லாம் நம்ம வாங்கும்போது அதுக்கு கூடவே இந்த கட்டர் நமக்கு கிடைக்கும். இந்த பட்டர்ஃப்ளை கட்டர் எப்படி யூஸ் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த ஃபாண்டன்ட்டில் ப்ரெஸ் பண்ணி அந்த ஷேப்பை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு இது இருக்குது பார்த்தீங்களா, ஆக்சுவலி இது பிளஞ்சர், அதை வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த பட்டர்ஃப்ளையோட இம்ப்ரெஷன் அதுக்கு மேலே விடும். நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் அதுக்கு மேலே அதோட இம்ப்ரெஷன், அந்த ஒரிஜினல் ஒரு பட்டர்ஃப்ளை அப்படிங்கிற மாதிரி ஒரு லுக்கு கொடுக்கும். எல்லா கலர்ஸ் பட்டர்ஃப்ளை கட் பண்ணி எடுத்தாச்சு. இது அவல்ல ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ஃபாண்டன் ரெயின்போவை இன்னொரு போர்டில் மாற்றிக்கலாம். இதுக்காக ஏன்னா இந்த ரெயின்போவோட பேக்கில் அந்த கேக்குக்கு மேலே வைக்கிறதுக்காக கொஞ்சம் ஸ்டிக்ஸ் வந்து அதில் வந்து ஒட்டி வைக்க போகிறோம். இதோட பாட்டமில் ஆல்ரெடி அப்ளை பண்ண க்ளூ இருக்கும், அதனால எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ அதில் வந்து இந்த மாதிரி ஸ்மால் ஸ்டிக்ஸை வந்து பேஸ்ட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இந்த பேக் சைடில் தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃப்ரெண்டு வந்து நல்ல நீட்டாகவே நமக்கு கிடைக்கும். ஸோ இதில் வந்து டோட்டலாக 4 ஸ்டிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஏன்னா இது வந்து ரெயின்போ நல்லா கொஞ்சம் வெயிட் இருக்கும். ஆனால் ஃபாண்டன்ட்ல எல்லாம் நம்ம செய்தது. ஸோ அந்த வெயிட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிறதுக்காக 4 ஸ்டிக்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இனி இதை வந்து அவலில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ அந்த எடிபிள் க்ளூ எல்லாமே நல்லா ட்ரை ஆகி நமக்கு கிடச்சிரும். ஸோ ஃபாண்டன்ட்டை நல்லா ட்ரை பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்து அதுக்கு இந்த பார்த்திங்களா அந்த ரெயின்போக்கு மேலே பேக் சைடில் அந்த ஸ்டிக் வச்சுருக்கோம்ல, அதில் வந்து இந்த ஸ்டிக்கு இதுலேருந்து ரிமூவ் ஆகி போகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சாக்லேட்டில் வந்து கவர் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ இது நல்லா குயிக்காக ட்ரை ஆகி ஹார்டாகி கிடைக்கும். இதில் வந்து ஃபாண்டன்ட் மெல்ட் ஆக எல்லாம் எதுவும் செய்யாது. நான் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி எடுத்தேன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஸோ ஃபாண்டன்ட் ஒர்க் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இனி கேக்கை ஸ்டாக் பண்ணிவிட்டு டெக்கரேஷன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ செகண்ட் டயர் கேக்கை ஃபர்ஸ்ட் டயர் மேலே ஸ்டாக் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ வந்து கரெக்டாக அது செட் ஆகி இருக்கும், கேக்கு வந்து மூவ் ஆகாது. ஸோ இனி வந்து ரெண்டுக்கும் காமனாக ஒரு ஸ்கியூவர் இன்சர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு அடுத்து தான் இந்த மாதிரியே ஒரு சின்ன ஹோல் உள்ள நாசில் எடுத்திருக்கேன். அதை வச்சு இப்போ இந்த செகண்ட் டயருக்கு கேப்பில் வந்து கொஞ்சமாக நம்ம ஸ்டாக் பண்ணும்போது க்ரீம் போயிருக்கும் இல்லையா, ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒவ்வொரு பேர்ல் டைப்பில் ஒவ்வொரு முத்து இருக்கிறது மாதிரியாக நம்ம வந்து இந்த மாதிரி பைப்பிங் பண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சம்லாம் க்ரீம் ரிமூவ் ஆகி இருந்தாலும் நம்ம பைப்பிங் பண்ணும்போது கவர் ஆகி கிடச்சிரும். இனி வந்து க்ளவுட்ஸ் இருக்கிறது மாதிரியாக நம்ம விப்பிங் க்ரீம்லேயே ஈஸியாக பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ஃபாண்டனில் அந்த க்ளவுட்ஸ் கட்டர் வச்சு கட் பண்ணி வச்சாலும் போதும். 1A நம்பர் நாசல் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்படி 1A நம்பர் நாசல் இல்லை அப்படின்னா நம்ம நார்மல் பைப்பிங் பேக்கோட டிப்பை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியாக ப்ரெஸ் பண்ணி எடுத்தால் போதும். அடுத்ததான் இந்த ஃபாண்டன் பட்டர்ஃப்ளைஸ் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது வந்து அவனில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து இந்த கேக்கில் ஒரு கிராஸ் லேயாட்டு பாட்டம்லேருந்து டாப் வரைக்கும் ரெயின்போ கலரோட ஆர்டர் இருக்கு இல்லையா, அந்த ஆர்டர்லேயே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். அது மாதிரியே பர்த்டே பேபியோட நேம் ஃபாண்டனில் கர்சிவ் ஸ்டாம்பிங் லெட்டர்ஸ் ஆகும். நான் உங்களுக்கு அது வேற ஒரு வீடியோவில் டீட்டெயில்டாக இந்த மாதிரி கட்டர்ஸ் இதெல்லாமே நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இந்த சாக்லேட் பாருங்கள் நல்லா ஹார்டாகி அந்த ரெயின்போ நல்லா செட் ஆகி கிடச்சிருச்சு. இதை வந்து இந்த கேக்குக்கு மேலே எடுத்து வச்சிடலாம். ஸோ இனி வந்து அந்த ரெயின்போ கேக்கில் டச் ஆகிருக்கு இல்லையா, அந்த
அந்த இடத்துல க்ளவுட்ஸ் இருக்கிறது மாதிரியே நம்ம ஃபர்ஸ்ட்டு செய்தது மாதிரியே விப்பிங் க்ரீம்லேயே வந்து க்ளவுட் செய்து எடுத்துக்கலாம். அப்புறமா லாஸ்ட்டாக அந்த மல்டி கலரில் உள்ள சுகர் பால்ஸை கொஞ்சம் கேக்கில் அங்கங்கே எல்லா இடத்துலையுமே போட்டு விட்ருக்கேன். பர்த்டே பேபிக்கு ஏஜ் வந்து 7 சொல்லியிருந்தாங்க. ஸோ அது டாப்பில் ஒரு 7 நம்பரும் வச்சு விட்ருக்கேன். அவ்வளோதான், ஒரு ரெயின்போ தீமில் உள்ள டெக்கரேஷன் செய்து எடுத்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த 2 டெக்கரேஷனில் உங்களுக்கு எந்த டெக்கரேஷன் பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எனக்கு கமெண்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். வேறொரு வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய்.